என்னச்சா இல்லையே சார். சார் சேனல் போடலீங்களா சார்? சார் அது 10 வரும். ஓகே. ரைஸ் பின்னாடி நீங்க லேட்டா வந்தீங்கன்னா செஷன்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. நான் சொல்லிடுறேன், டிரா பண்ணும்போது சொல்றேன். அப்ப எழுதிங்க. இப்ப வந்து காய்ஸ் இதை எழுதிங்க. இப்பதான் வராது. பையிங் செல் ரெண்டுமே ஒரே பேர் தான். சார் ஆடியோ வரல. அதாவது நான் இப்போ வந்து நாளிலிருந்து 7 மணிக்கு மேல யார் வந்தாலும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் டைம். அதுக்கு மேல நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் செஷன் எடுக்கிறதா உங்களை அலோவ் பண்ணிட்டு இருக்கா? நான் 7:05க்கு மேல யார் வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு டபுள் பாட்டம் இப்படி டிரா பண்றேன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுங்க. ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல 1 இல்ல 2 3 எக்ஸ்பிளைன் கொடுப்பேன். அந்த எக்ஸ்பிளைனை தனியா எழுதிங்க. எப்படி என்ட்ரி, எந்த மாதிரி ஃபார்ம் ஆனா, எந்த கேண்டில் வந்தா என்ட்ரின்றதை இந்த சைட்ல கொடுப்பேன். சரிங்களா? இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் நான் லைனா வரைஞ்சிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்ல நேரா வரைஞ்சிங்க. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அழகா வரைஞ்சிங்க. சரியா? இது டபுள் பாட்டம் நம்பர் 1, நம்பர் 2. இது டபுள் டாப். நம்பர் 1, நம்பர் 2 எல்லாமே கிராஸ் கட்டு தான் வரணும். சென்டர் வரையக்கூடாது. ஓகேவா? நான் அது மாதிரி சொல்லி தரல. இப்படி எல்லாம் வரையக்கூடாது. இங்க பாருங்க, நீங்க யூடியூப்ல போனா இப்படி காட்டுவாங்க, இப்படி காட்டுவாங்க, இல்ல இப்படி காட்டுவாங்க. இப்படிலாம் வரையக்கூடாது. சரியா? எல்லாத்துக்குமே கிராஸ் கட்டு தான். மைக் ஆஃப் பண்ணுங்க. யார் மைக் ஆஃப் பண்ணி வச்சது? இது லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர். ஓகே. இது இன்வெர்டட் ஷோல்டர். இது ஹெட், இது ரைட் ஷோல்டர், இது லெஃப்ட் ஷோல்டர்.
இது bullish rectangle. Okay. Bearish rectangle. டிரா பண்ணிட்டு சொல்லுங்க. அழகா டிரா பண்ணணும். ரெட்டுக்கு இல்லையா தெரியல. என்ன வேணும் பண்றீங்க? நிமிஷம் தெரியுங்களா? ரியா மோட்டானா 89 65 போட 79 போயிடுச்சு. டிக்கெட் இல்லையா? கீழே வந்துச்சா? 250 ஃபோன் காட்டுங்க. கால் ஆச்சுமா? வீணா எடுத்துக்கலாமா? எல்லாம் இல்லையா? இல்லை சொல்றேன். நீங்க வேற பார்த்து சொல்லுங்க. நீங்க எழுதிருங்க. டிராப் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் டிராப் பண்ணணும். ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு நான் மட்டும் பண்ணிட்டா எப்படி? எல்லாரும் பண்ணணும். ஒரு 2 minutes டைம் தர வரீங்க. நான் வந்து 3 நாளைக்கு பே அவுட் பண்ண முடியாதாமே? வேற நீங்களே இங்க லேட்டா வந்து வயசு இருக்கு. 2 நாள் ஆகும் நினைக்கிறேன். செஷன் ஒன்று முடியுது. நாளைக்கு ஏதாவது வரும். Two, three, four. 1, 2, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது தப்பு பண்ணா கரெக்ஷன் பண்ணீங்க. Four. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Very good. சார் எப்பவுமே அந்த ஃபோர்த் டச்ன்றது பிரேக் அவுட்டுங்களா? இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். ஓகே.
ஓகேவா? செல்லார் பை ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் தான். Many times so. என்ன போறேன்னா போட்டது 70யா? 70 என்ன போட்டிருந்தேன்? அவ்வளவுதான் டார்கெட் இது. திருப்பி ரிவர்ஸ் வாங்குவோம். ரிவர்ஸ் வாங்கும்போது வாங்குவோம் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய். எதுக்கு அவசரம் போட்டீங்க போயிட்டீங்க புடிச்சு? என்ன பண்ணிட்டீங்களா guys? பண்ணிடுங்க சார். பண்ணிட்டீங்களா? மேல கரெக்டா வந்து கீழே தப்பா. இது வந்து கிராஸ், இப்படி கிராஸ் கீழே வரும். இது வந்து எப்படின்னா கிராஸ் கீழே வரணும், இது கிராஸ் கீழே வரும். ஒண்ணும் இல்லை, இங்க பாருங்க. இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி வந்துட்டு அதை இப்படி சேர்த்து விட்டோம். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்னது பேட்டர்ன் நேம் சொல்லுங்க சார். பேட்டர்ன்? பேட்டர்ன் நேமா? இது புல்லிஷ் பெண்டன்ட், இது ரைசிங் வெட்ஜ், இது ஃபாலிங் வெட்ஜ், இது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். ரெண்டுத்துக்கும் ஒரே பேர். போட மாட்டாங்க. ட்ரா பண்ணிட்டீங்களா? சார் அவங்க புட்டு எடுத்து மாடி எனக்கு ஒரு நிமிஷம்.
சார் வால்யூம் எதுவும் வரல சார், பேசுறீங்களா? சார் மியூட்ல இருக்குது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சரி, இது வந்து டச்சஸ் 1 2 3 4 5 1 2 3 4 5. இது வந்து கப் அண்ட் ஹேண்டில், இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில். எப்படி போயிருங்க சாட்டை காட்ட சொன்னீங்க. யூஎஸ் சாட்டு காட்டணும். மாத்திட்டு ஃப்ரெண்ட்ல வைங்க சொல்லுங்க. நீங்க போன மட்டும் பாருங்க, சாட் எப்படி வைங்க. திரும்பி வைங்க சாட். கைஸ் வரைஞ்சிட்டீங்களா? ஓகே சார். வரும் நாங்கள் அவங்க எடுத்து அது வரைக்கும் வந்து எக்ஸிட் வர சொல்லு. அந்த லைன் டச் பண்ணோன்னே எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் கேண்டில், ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் டபுள் பாட்டம். ஓகே, அதாவது ஆக்சுவலா நான் இப்போ பறஞ்சது நீங்க அப்படி வரைஞ்சிட்டீங்க. நான் இப்போ எக்ஸ்பிளைனுக்காக வேற மாதிரி வரைவேன். அதே மாதிரி வரையணும் அவசியம் கிடையாது. கிரீன்னா கிரீனு, ரெட்ரா ரெட். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிரீன் தானே வரைஞ்சேன், நீங்க கிரீனாவே வரைஞ்சிக்கலாம். ஆனா நான் எக்ஸ்பிளைனுக்காக ஒரு 2 கலர்ல வரைவேன். சரியா? இப்போ மார்க்கெட் மேல இருந்து கீழே இருக்கணும். ஓகே, சாரி, மார்க்கெட் மேல இருந்து கீழே இருக்கணும். ஓகே, வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். வாட் எவர் அது சப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல சப்போர்ட் முன்னாடி ஏதாவது ஒரு ஹேமர் கேண்டில் போட்டு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, அப்போ ரிவர்ஸ்ல வரும் நம்பர் 1. ஓகே, அகெயின் அதே இடத்துல இப்படி வந்து திரும்பவும் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, இது நம்பர் 2. சரி, இப்போ வந்து இதுல எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும்? எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, ஒரு ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பை பண்ணக்கூடாது. செகண்ட் டைம் அதே இடத்துல வந்து நான் சொல்ற கண்டிஷன் வந்தா அது கண்டிப்பா டபுள் பாட்டமா தான் இருக்கும். டபுள் பாட்லயே 3 விதம் இருக்கு. இது ஒரு டபுள் பாட்டம். கரெக்டா ஈக்குவலா மேல போதா, அப்ப இந்த இடத்துல நீங்க பை பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒரு ஸ்கால்பிங். ஓகே, அப்ப இந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு கேண்டில் வரும்னா, கம்பல்சரி ஒரு ஹேமர் இருக்கணும். ஹேமர் இல்லாம நீங்க பண்ணி விடு. அப்ப இங்க ஒரு ஹேமர், எங்க இந்த பாட்டத்துல ஒரு ஹேமர் கேண்டில் இருக்கும். நான் வெளியே வரைஞ்சிருக்கேன், அது உள்ள இருக்கும். ஓகேவா? டிரா பண்ணீங்க. அந்த ஹேமருக்கு மேல உடனே பை, எந்த கண்டிஷனும் தேவையில்ல. பை இது வரைக்கும் தான் டார்கெட். ஓகே, திரும்பவும் அதை சொல்லுங்க சார் ஒரு வாட்டி. என்ன மேடம், இன்னொரு வாட்டி சொல்லணுமா? அந்த ஹேமர் இது சொன்னீங்களா, அது சொல்லுங்க சார். இங்க அதாவது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றான் மேல போறதுக்கு, அகைன் கீழே வரான். செகண்ட் டைம் இங்க நீங்க பண்ண போறது கிடையாது. செகண்ட் டைம் தான் பண்ணணும். இங்க கம்பல்சரி
ஒரு ஹேமர் வரணும். ஹேமர் வந்தா மட்டும்தான் பை இந்த லெவலுக்கு. இங்கிருந்து இதுக்கு ஸ்கேல்பிங். ஓகே, அது ரெட் எல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லையா, அப்படியே பை பண்ணி ஸ்கால்பிங் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிடலாம். நான் உங்களுக்கு சார்ட்ல ரியல் சார்ட்ல காட்டுறேன், முதல்ல பாருங்க. சார் அது ஏன் ஹேமர் மட்டும் வந்தா எடுக்கணும்ன்றது ரீசன் இருக்கு? பையிங் பிரஷர். ஓகே ஓகே. பையிங் உள்ளது கண்டிப்பா எங்க இதுக்கு மேல போதோ இல்லையோ இந்த இடத்த கண்டிப்பா ரீச் ஆயிடும். ஒருவேளை ஹேமர் இல்லாம வந்தா என்ன இருந்தா பண்ணுன்றதை நான் சொல்றேன். ஓகே சார். லாங் லெக் டோஜி வந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா அதுவும் பையிங் பிரஷர் இருக்கு. ஆனா விக் இருக்கிற கேண்டில், ஸ்பின்னிங் டாப், ஹேமர், வாட் எவர் இந்த மாதிரி விக்கு உள்ள பையிங் பிரஷர் உள்ள கேண்டில் என்ன இருந்தாலும் உடனே நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி வந்து சார். டோட்டல் ப்ராஃபிட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் சொல்றேன். இப்போ நம்பர் 1 நம்பர் 2ல ஹேமர் வரணும். ஹேமர் வந்தா பை. சரி, இப்போ டபுள் பாட்டம் பிரேக் அவுட். இப்போ நான் வந்து டபுள் பாட்டம், இது பிரேக் அவுட் கிடையாது. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி ஒரு ட்ரெண்ட் லைன்ல அந்த இடத்துல நாங்க எக்ஸிட். இது வந்து பையிங், இது எக்ஸிட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இது எப்படி பிரேக் அவுட் ஆகும்ன்றத சொல்றேன். இங்கேயே பை பண்ணிட்டு நீங்க இது வரைக்கும் டார்கெட் போட்டு வெயிட் பண்ண கூடாது. ஓகே, டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்படி வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆகும். இப்ப இங்க இருந்து உங்களால லைன் வர முடியாது. அப்ப நீங்க இங்க இருந்து இப்படி கூட லைன் வந்துக்கலாம். ஓகேவா? இதுவும் டபுள் பாட்டம் தான். என்ன சார் நீங்க சொன்ன மாதிரி வருது, இப்படி வந்துருது அப்படின்னு கேட்க கூடாது. சரியா? அதுக்கு முன்னாடி இங்க ஏதாவது விக் இருக்கும், அந்த விக்கை மேட்ச் பண்ணி நம்ம டிரா பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடத்துல நான் பை பண்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப இது பிரேக் அவுட் எப்படி ஆகும், இது எப்படி பை பண்ண போறது நான் சொல்றேன். இதை ட்ரா பண்றீங்க அப்படின்னு வச்சுங்க. இப்ப இங்க உங்களுக்கு ஒரு ஹேமர் வந்து நீங்க பை பண்ணிட்டீங்க, இல்ல ஹேமர் வரல, ஒரு புல்லிஷ் இருக்கீங்க, ஏதோ வந்துருச்சு, நான் இங்க பண்ணல சார், நீங்க ஹேமர் வந்தா மட்டும் தான் பண்ண சொன்னீங்க, மற்றபடி பண்ணல அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெண்டு பை, அதாவது செல்லிங் ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டா மாறணும்னா ஃபர்ஸ்ட் 1 2 இந்த இடத்துல எடுக்கணும். கண்டிப்பா எடுத்துட்டு இந்த லெவல் இருக்கு தெரியுமா, இந்த லெவல பிரேக் அவுட் ஆயிட்டு இப்படி ரீடெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் மேல போகும். அப்ப எந்த இடத்துல என்ட்ரி உங்களுக்கு, இது லாங் இருக்கு, இப்போ வந்துட்டீங்கன்னா இது நீங்க லாங்கா வெயிட் பண்ணலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷன் இது. நெக்லைன் இல்லையா சார் ரீடெஸ்ட் பண்ணும்? என்ன மேடம்? சார் இன்னும் ஒன் டைம் சொல்லுங்க சார். வேற யாரும் கேட்டாங்களா? வேற என்ன கேட்டீங்க சார்? ரீடெஸ்ட் எடுக்கிறது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு நேரா ரீடெஸ்ட் எடுக்குமா இல்ல நெக் லைனுக்கு நேராவா சார்? நெக் லைன் தானே மேடம் உடைச்சிருக்கு, அந்த ஐடியா தானே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆமா சார். ஓகே, அங்கதான் இருக்கு. ஓகே. சரி, இப்படி நீங்க இப்படி கூட வச்சீங்க. சரி, அங்க எடுக்கலன்னா கூட ஒரு நிமிஷம். இப்ப இது போகுது, இப்ப இங்க எடுக்கல, இங்க வருது. ஆனா என்ட்ரி நம்ம இங்கதானே மேடம், புரியுதுங்களா? இங்கதான் என்ட்ரி, இங்கெல்லாம் என்ட்ரி இல்ல. ஓகே 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 சார். ஓகே சார், ரீடெஸ்ட் ஆகி மேல பிரேக் அவுட் ஆனாதான் என்ட்ரியா சார்? எஸ் 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 எஸ். ஓகே சார். சார் இது என்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கணுங்க? இது நம்ம இன்ட்ராடேல 5 மினிட்ஸ் ஒர்க் ஆகும் சார். நல்லா டபுள் பாட்டம் டபுள் டாப் எல்லாம் வந்து இன்ட்ராடேல நீங்க பாத்துக்கலாம். மற்ற எந்த பேட்டர்னும் இன்ட்ராடேல ஒர்க் ஆகாது. டெய்லி டைம் ஃப்ரேம்ல, அதாவது இன்னைக்கு காலைல வாங்கி சாயந்தரம் விற்கிறதுல எந்த பேட்டர்னும் ஒர்க் ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் ஆகணும். அதை பேஸ் பண்ணி நீங்க டெய்லி பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணணும், இல்ல ட்ரெண்ட் லைன் கன்சிடர் பண்ணணுமே தவிர ஒரு பேட்டர்னுக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது இன்ட்ராடேல.
ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் இன்டர்வெல்ல ஒர்க் ஆகும். டபுள் டாப் டபுள் பாட்டம். சரி, இப்போ இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க பண்ணிட்டீங்க. அடுத்தது சொல்றேன். மொத்தம் 4 விதத்துல ஃபார்ம் ஆகும். ஓகே, டபுள் பாட்டம் இப்போ இப்படி இருக்கு, இறங்குது, ஏறுது, அகைன் இது பிரேக் அவுட். தெரியுதா? அகைன் இப்படி ஏறும். இதுவும் வந்து டபுள் பாட்டம் தான். நம்பர் 1, நம்பர் 2. அப்போ திரும்பவும் நீங்க இது ஒரு கண்டிஷன் இல்ல, இந்த இடத்துல ஒரு ஹேமர் ஃபார்ம். இது எப்படி நீங்க டிரா பண்ண டபுள் பாட்டமா கன்சிடர் பண்ணா இப்படி டிரா பண்ணி டபுள் பாட்டமா கன்சிடர். இது டார்கெட் ஸ்ட்ரைட்டா இருக்காது, பெரிய செய்யலாம். இது செகண்ட் வந்துச்சு, ரெண்டாவது கீழே ஒரு ஹேமர் போட்டு ஹேமர் போட்டா இங்க தான் அதோட முக்கியம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஏன்னா உடனே பிரேக் அவுட் ஆகாது. கொஞ்ச நேரம் இது இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி இப்படி ஆகி பிரேக் அவுட். எஸ், இப்ப இது ஒண்ணு. நெக்ஸ்ட் ஆமா, சரி, ஆமா, ஒரு ஹை, ஒரு லோ கிரேட் ஹை. இப்ப நீங்க இங்க ட்ராப் பண்ணீங்க, வரணும் வெயிட் பண்ணுவீங்க. அப்போ டர்ன் லைன் கால்ஸ்க்கு ஓகேவா? இப்போ again சரி, இப்போ இத்தனை சொன்னல 4 சொல்லியிருக்கேன். இதுல எது பவரா ஒர்க் ஆகும்? நீங்களே கரெக்டா ஒரு வியூ வச்சு சொல்லுங்க பார்ப்போம். லாஸ்ட் ஒன் சார். லாஸ்ட் ஒன் சார். ஹெடன் சொல்லுங்க. லாஸ்ட் ஒன் சார். டீம்ல Last லெஃப்ட் one. சார். இதுவா? ஃபர்ஸ்ட் ஒன். இது லெஃப்ட் Second சைடு. one. லெஃப்ட் சைடு. இதுதான், இந்த 4th தான். செகண்ட் ஒன். ஏன் சொல்லுங்க, ஃபோர்த் ஒன். எதனால சொல்லுங்க? அது பிரேக் அவுட் ஆகி அது மத்த பேட்டர்ன்லயே வர மாதிரி இருக்கு நல்லா சார். பாருங்க. மத்த பேட்டர்ன்ல வர மாதிரி இருக்கு. இந்த லோக்கு முன்னாடியே வராம இங்கேயே எடுக்கிறான். புரியுதுங்களா? அப்ப இதுதான் பவர்ஃபுல்லா இருக்கும். மைக் ஆஃப் பண்ணுங்க. நீங்க வீட்டுல பேசுறதுலாம் அங்க கேக்குது. மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்போ டபுள் டாப் சேம் கண்டிஷன் தான். என்னது? ஷூட்டிங் ஸ்டார் ஆர் ஸ்பின்னிங் டாப் ஆர் வந்து ஹேங்கிங் மேன். இந்த 3 கேண்டில் வரணும். இதே தான் இங்க வரும். இப்போ இது 1, இது 2, இது 2. இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார் எப்படி வரும்? இப்படி வரும். இந்த மாதிரி கேண்டில் இந்த இடத்துல வரும்.
அப்படி இல்லைன்னா ஸ்பின்னிங் டாப் இல்ல ஹேங்கிங் மேன். இந்த மாதிரி கேண்டில்ஸ் இங்க வரும். வச்சா நெக்ஸ்ட் டார்கெட் இது. பிரேக் அவுட்னா இப்படி டிரா பண்ணிட்டு இது. அப்புறம் 2 கண்டிஷன்லயே வரீங்க. இது 1 2 நீங்க எப்படி ஒரு ட்ரெண்ட்ல என்ன டிரா பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சார் இந்த பேட்டர்ன்ல எல்லாமே இந்த ஹேமர் ஷூட்டிங் ஸ்டார் எது வந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டல்ல பை பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ் சார், பை ஆர் செல். சார்ட்ல போய் பார்க்கலாமா? டிரா பண்ணிட்டு சொல்லுங்க, சார்ட்ல போய் பார்க்கலாம். ட்ரா பண்ணிட்டேன் சார். சார் இண்டெக்ஸ்ல காமிங்க சார். சார் நிஃப்டி பேங்க் நிஃப்டில காமிங்க சார். இதெல்லாம் வேணாமா? சரி. சரிவா, டபுள் டாப் கிராஸ். இப்ப இது ஒரு நல்ல ஃபாலோ ஆயிருக்கா தெரியுதுங்களா? இது நெக்ஸ்ட் டபுள் டாப். கிளாஸ் அட்டன் பண்ணாமா அவ்வளவுதான்.
சார் இது பிரீமியம்லயே ஒர்க் ஆகுமா இல்ல ஸ்பாட்ல மட்டும் தான் பார்க்கணுங்களா சார்? பிரீமியம் ஒர்க் ஆகும். பிரீமியம் வந்து இந்த மணில தான் ஒர்க் ஆகும். நீங்க வந்து அவுட் ஆஃப் த மணில எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மே ஆயிருக்காது, வேற மாதிரி ஃபார்ம் ஆகும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மணிலயும் ஒர்க் ஆகாது, ஓகேவா? எக்ஸ்பைரி இல்லாம மத்த எல்லா நாளுக்கும் இந்த மணில நீங்க என்ன பேட்டர்ன் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ல என்ன ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் சேம் ஃபார்ம் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க நான் என்ன சொல்ல வரேன், புரியுதா? பிரீமியம் பிரைஸ் தள்ளி எடுத்தீங்கன்னா அது என்ன மேடம்? சொல்லுங்க சார். இப்ப நீங்க ஒரு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து பேங்க் நிஃப்டில டபுள் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிரீமியம்ல ஃபார்ம் ஆகணும்னா இந்த மணி ஸ்ட்ரைக் பேஸ்ல மட்டும் தான் ஃபார்ம் ஆகும், அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் பேஸ்ல ஃபார்ம் ஆகாது. ஓகே சார். இங்க இருந்து பாருங்க, டபுள் டாப் போட்டு கீழே வரும், அதே டபுள் பாட்டம் போட்டு மேல போறோம், கிராஸ் கட். அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துச்சா, உடனே பை. இங்க பாருங்க, இதுல வந்து இங்கேயும் ஸ்பின்னிங் டாப் வந்துச்சா, உடனே செல். சார் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க சார். சார் அது என்னென்ன கேண்டில் சொன்னீங்க சார்? ஸ்பின்னிங் டாப், ஹேமரு, ஷூட்டிங் ஸ்டார், ஷூட்டிங் ஸ்டார், ஹேங்கிங் மேன், மொத்தம் 3 தான் சார், வேற எதுவும் இல்லை. டோஜி வந்தாலும் ஓகே தான். அதாவது நமக்கு பிக்கோட எந்த கேண்டில் இருந்தாலும் ஓகே, கரெக்டா கிட்டத்தட்ட கரெக்டுங்களா? பிக்கோட எது வந்தாலும் ஓகே, அவ்வளவுதான் வச்சுங்க, சிம்பிளா. ஓகேங்க சார். சார் அந்த டபுள் டாப்ல எக்ஸாக்டா இன்னொரு லைன் பாட்டம்ல வரைவீங்க, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும்? இயர்லி என்ட்ரிக்காக இதுக்கு வந்து இது லோ ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த லோவும் மார்க் பண்ணினா ஓகே. நெக்ஸ்ட் டார்கெட், இந்த லோ வரைக்கும் டார்கெட் ரீச். சார் இது டார்கெட் எப்படி இருக்கிறதுங்க சார்? இதுல அதான் இந்த லோ தான், எங்க இந்த பிரேக் அவுட் ஆச்சு அங்க வரைக்கும் லோ. ஓகே சார் இப்ப வந்து நடுவுலயும் சின்ன சின்ன ஹேமர்லாம் இருக்குங்க சார், நாங்க மிஸ்டேக் பண்ணாம கரெக்டா எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? புரியல சார் உங்களோட. இப்ப இந்த பிரீமியம் பிரைஸ்ல நீங்க ஒரு வேளை இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் கண்டிப்பா, ஆனா டார்கெட் கண்டிப்பா ரீச் ஆயிடும். நான் தான் போய் ஸ்டாக்ல காமிக்க போனோம். எப்பவுமே சொல்றேன் பாருங்க, இப்போ டபுள் டாப் டபுள் பாட்டம் கிரியேட் ஆகுதுன்னா ஒரு நல்ல ஹை மூவ்மெண்ட்ல இருந்து சின்னதா ஆச்சுன்னா பண்ணுங்க, கொஞ்சம் பெருசா ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருங்க. அது வரும், சின்னதா காட்டுற மாதிரி ஷார்ட்டா வரும். உங்களுக்கு ஷார்ட்டா வரும்போது பண்ணீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகும். இது ஷார்ட், இது ஷார்ட். மத்த எல்லாருக்கும் தெரியுதா ஸ்கிரீனு? இப்ப இது லாங், புரியுதுங்களா? இது லாங் டபுள் டாப் ஷார்ட் காமிங்க சார் அந்த ஸ்கிரீன். மேடம் அததான் மேடம் சொல்லிட்டு இருக்கேன். இது லாங் தெரியுதா? கீழே இறங்கிட்டு மேல போறான் தெரியுதா? எஸ் சார். இது ஷார்ட் தெரியுதா? அதாவது எம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் போது இப்போ பண்ணலாம் வேணாம், இப்படி வந்து இப்படி ஃபார்ம் ஆகிறத விட இப்படி போயிட்டு ஒண்ணு பெருசா ஒண்ணு சின்னதா. எஸ், சின்னதா வரதுல பண்ணீங்கன்னா உங்க அக்கறை டார்கெட் வந்து பெருசா இருக்கும், உங்களுக்கு பயப்படாம இருக்கலாம். அதனால வந்து அதுல பண்றது பெஸ்ட். சார் நீங்க ஒரு ரெக்வெஸ்ட், இது ட்ரேடிங் வியூல வச்சு காமிச்சீங்கன்னா ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியும் சார். இதுல கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் தெரியும். ஃபுல்லா ஸ்கிரீன் தெரியணுமா? ஃபுல்லா தெரியுதா? ஸ்டாக்ஸ்ல காமிங்க. இது ஷார்ட், ரொம்ப கீழே வந்து பெருசா வரல, இது ஷார்ட். இப்போ இதெல்லாம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும்.
ஸ்டாக்ஸ்லயே காட்டுங்களா சார்? நான் என்ட்ராடேவும் காட்டுறேன், இது லாங் டைம் ஃப்ரேமும் காட்டுறேன். ஏதோ டபுள் பாட்டம் தான். ஓகேவா? இப்போ கிளியரா தெரியுதா? எஸ் சார். அதான் காட்டுவோம். எல்லாத்துலயுமே கண்டிப்பா ஒரு ஹேமரோ ஒரு ஸ்பின்னிங் டாப்போ ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகிடும். தைரியமா நீங்க பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டாப்லஸ் இந்த ஹை தான் சார் ஸ்டாப்லஸ். இங்க போட்டீங்கன்னா இங்கதான் ஹை. இப்ப இது அப்படியே பிரேக் அவுட் பாருங்க. பிரேக் அவுட். இப்போ நம்ம இப்போ ஆப்ஷன் பையர்ங்காட்டி மெயினா டபுள் பாட்டம் தான் நம்ம பிரீமியத்துல பாக்குறோம். ஆமா, டபுள் பாட்டம் டபுள் டாப் மட்டும் தான் ஆப்ஷனுக்கு. மற்றபடி வேற எதுவுமே நீங்க வந்து ஒரு பிளாக் போடுறான், புல்லிஷ் பிளாக் போடுறான், பேரிஷ் பிளாக் போடுறான், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்போ இதுவே காட்டுறோம் பாருங்க. புல்லிஷ் பிளாக் எப்படி போட்டிருக்காருன்னு கிளீனா உங்களுக்கு எப்படி ஃபெயிலியர் ஆயிடுன்னு காட்டுறோம். இது புல்லிஷ் பிளாக். இன்டர்நெட்ல 5 மினிட்ஸ்ல புல்லிஷ் பிளாக். இப்போ ஒரு பிரேக் அவுட் ஆகி திரும்பிக்கிறோம். நம்ம ஒர்க்லாம் ஆகாது அது. இது பேரிஷ் பிளாக். மார்க்கெட் இறங்கி இருக்கான், பிளாக் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. 17ஆம் தேதி ஓப்பனிங் கேண்டிட் பாருங்க. எப்படி பாத்தீங்கன்னா நான் பெருசா காட்டுறேன். ஓகே, இது ஒரு பேரிஷ் பிளாக். ஒன்றும் இல்லை, சிம்பிளா வரையலாங்க. டிரா பண்றேன். இது பிரேக் அவுட். ஆனா என்ன ஆச்சு, மேல தானே போச்சு. இப்படிலாம் டிரா பண்ணவே கூடாது. ஓகே, இதை நீங்க எப்படி வரையணும், என்ன இதுக்கு எப்படி பண்ணணும் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மார்க்கெட் மேல ஏறிட்டே இருக்கான், மேல டபுள் டாப் கன்சிடர் பண்ணா சூப்பர். என்னன்னு வச்சுக்கேன், அதுதான் சொல்றேன். டபுள் டாப் இல்ல ட்ரெண்ட் லைன் சமா நெட் அவுட் ட்ரெண்ட் லைன், அவ்வளவுதான். பிரேக் அவுட் இல்லை, இங்க இந்த பக்கம் ஏற்றலாம். இப்போ இப்படி கூட இப்படி வச்சுட்டு இந்த லோ வச்சுட்டோம்னா இவ்வளோ எடுத்துக்கலாம்.
சார் ஒன்லி இன்ட்ராடேல டபுள் டாப் டபுள் பாட்டம் மட்டும்தான் இன்ட்ராடேல பார்க்கணும் கரெக்ட்டுங்களா? எஸ், சூப்பரா ஒர்க் ஆகும் சார். கரெக்டா பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா எல்லாத்துலயும் அட்லீஸ்ட் ரொம்ப கீழே போனா கூட உங்களுக்கு 100 பாயிண்டாவது கொடுப்பான் பேங்க். கரெக்டா இருக்கீங்களா? இந்த நிஃப்டில ஒர்க் ஆகுமா சார்? எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். ஸ்டாக்ஸ்ல காமிங்க மேம். எதுல காட்டணும்? ஸ்டாக்ஸ். இது ஸ்டாக் தான் மேடம். இது டைட்டில் ஸ்டாக் தானே? ஓகே ஓகே ஓகே. இது டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒர்க் ஆகும்ல? டெய்லி என்ன ஒர்க் ஆகுன்றது நான் காட்டுறேன். இப்போ இன்ட்ராடேக்கு டபுள் டாப் டபுள் பாட்டம் ஒர்க் ஆகுது. டெய்லி டைம்ல என்னென்னலாம், அதாவது டேல வீக்ல மந்த்லி இந்த மாதிரி என்னென்ன ஒர்க் ஆகுன்றது வரப்போற செஷன் சொல்றேன். இன்னைக்கு செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு செஷன் லீவு, செஷன் கிடையாது. ஒரு அபிஷியல் புரோக்கர் மீட்டிங் இருக்கிறதுனால நான் மீட்டிங் அட்டன் பண்றதுனால நாளைக்கு செஷன் கிடையாது. இதோட மண்டே தான் செஷன். ஓகே ஓகே சார். ஓகே சார். மண்டே கூட ஹாலிடே ரம்ஜான் டியூஸ்டே தான் செஷன். அதே மாதிரி நீங்க ஃபண்ட் வித்ட்ரா பண்ற மாதிரி இருந்தா நாளைல இருந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஆஃப்டர் செகண்ட் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே சார். ஆட் பண்றது தான் ப்ரூக்கரேஜ் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்றதா வித்ட்ரா பண்ண முடியாது. ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஏன்னா அக்கௌண்ட் க்ளோசிங், அதனால பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே கைஸ், தேங்க்யூ. இதோட செஷன் வந்து உங்களுக்கு டியூஸ்டே தான். ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சாட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மண்டே வந்து ஃபாரெக்ஸ், யூஎஸ் சார்ட் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்னது டபுள் டாப் டபுள் பாட்டம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன பேட்டர்ன் எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும்னு சொல்றேன், அதில் நம்ம தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே சார், ஃபாரெக்ஸ்க்கு brokerage லிங்க் குரூப்ல போடுறேன்னு சொன்னீங்க சார் 2 நாளா. ஆமா அதுல இல்ல, அவர் மீட்டிங்கே இருக்கு. அந்த மீட்டிங் எப்பன்றத பாத்துட்டு மேபி நாளைக்கு நான் செஷன் இல்ல, மீட்டிங் நாளைக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு போட்டு வரேன். என்ன ப்ரோக்கர்ல எப்படி பண்ணலாம், என்ன ப்ரோக்கரேஜ், எப்படி நீங்க பிலீவ், என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அந்த கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டுங்க. சார் நான் எப்படி சார் உங்களுக்கு பிலீவ் பண்றது அப்படின்னு சொல்லுங்க, என்ன மாதிரி இருந்தா ஓகே அப்படின்றத எல்லா கொஸ்டினும் கேளுங்க. அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. நான் கேட்கிற மீட்டிங் அவர் வைக்க முடியுமானே வச்சுட்டு உங்களுக்கு லிங்க் அதே போட சொல்றேன். போட்டு அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தேங்க்யூ கைஸ். குட் நைட். சார் ஒரே டவுட். சொல்லுங்க சார். இது சென்செக்ஸ் சார்ட் ஏன் சார் கரெக்டா 9:15 ஓபன் ஆக மாட்டேங்குது? மார்க்கெட் ஓபன் டைமிங் 9:15 தான். ஆனா பேங்க் நிஃப்டி இண்டிசஸ் எல்லாமே ஸ்டாக் எல்லாம் ஓபன் ஆயிடுது. சென்செக்ஸ் மட்டும் 9:15 சார் ஓபன். இல்ல, அது அப்படி இல்லைங்க. ஆக்சுவலி என்னன்னா சென்செக்ஸுக்கு வந்து தனியா பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும். ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. நீங்க புரோக்கர் ஆப் எல்லாத்துலயுமே ஓப்பன் ஆகும் சார். செக் பண்ணி பாருங்க. சென்செக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டிலே தான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூல காமிக்கும் சார். ஆமா, இல்லைங்களா சார்? புரோக்கர் சார் கரெக்டா வரும். புரோக்கர் சார்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும் பாருங்க. தேங்க்யூ. கொஞ்சம்